வெல்கம் டு அவர் சேனல் கதை போமா. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பனைமரத்தை பற்றி தாங்க. இந்த பனைமரத்தை யாரும் தனியாக பயிரிட்டு வளர்ப்பதில்லை, இயற்கையிலே தானாகவே வளர்ந்து வருது. ஒரு பனைமரம் வளர்ந்து முதிர்ச்செடுக்கு 15 ஆண்டுகள் ஆகுது. இது மனிதனோட ஆயுள் காலத்தை விட இதன் ஆயுள் காலம் அதிகமானதுன்னு கூறப்படுது. இதன் உயரம் 30 மீட்டர் வரை, எந்த ஒரு வளைவும் எதுவும் இல்லாமல் நேராக 30 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதில் உள்ள கிளைகள் வட்ட வடிவமான கிளைகள் 30 முதல் 40 வகையான கிளைகள் இருக்குங்க. இந்த பனைமரம் 34 வகை இருக்குங்க. ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாலிப்பனை, இது போன்ற ஒரு 34 வகை இருக்குது இந்த பனைமரத்தில். இதோட தாயகம் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து ஆதி மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெயர்ந்தார்களோ அங்கே தங்களோட அந்த பனை விதையை எடுத்து சென்றதாக சொல்லப்படுது. இது அடர்ந்த காடுகளில் இந்த பனைமரத்தை அவ்வளோ பார்க்க முடியாதுங்க. இது மனிதர் வாழக்கூடிய இடங்களுக்கு அருகே இருக்கும். ஆசிய நாடுகளில் தான் அதிகமாக அந்த பனைமரம் காணப்படுவதாக சொல்லப்படுதுங்க. இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, சீனா, வியட்நாம், கொங்கோ போன்ற அந்த நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கதர் மற்றும் சிற்றூர் தொழில் குழுமம் எடுத்த கணக்கின்படி இந்தியாவில் மட்டும் 10.2 கோடி பனைமரம் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் 5 கோடி பனைமரம் இருக்குது. அந்த 5 கோடியிலே 50 விழுக்காடு தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், தென்காசி, சேலம், நாமக்கல், சென்னை, செங்கற்பட்டு, சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் தான் காணப்படுது. மற்ற மாவட்டத்தில் 30 லட்சத்துக்கும் குறைவாக தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனைமரத்தின் பயன்கள் அதிகமான உணவுப் பொருட்களும் உணவிலி பொருட்களும் இந்த பனைமரம் நமக்கு தருது. உணவுப் பொருட்களில் முதன்மையானது பதநீர் தான். கருப்பட்டி, வெல்லம், பனஞ்சீனி, பனங்கற்கண்டு, பனமிட்டாய், பனங்கூழ் என பல்வேறு பொருட்களை இது நமக்கு தருதுங்க. இந்த பனைமரம் பனந்தூரிகை, களிகள், பனையோலை பொருட்கள், அலங்கார பொருட்கள், மரம் மற்றும் மரப்பொருட்கள் இந்த பனைமரத்துலேருந்து அதிகமாகவே கிடைக்குது. கதர் மற்றும் சிற்றூர் தொழில் குழுமம் எடுத்த கணக்கின்படி ஒரு பனைமரம் ஒரு ஆண்டுக்கு 150 லிட்டர் பதநீர் நமக்கு தருதுங்க. இது மட்டும் இல்லாமல் 24 கிலோ பனை வெல்லம், 2 கூடைகள், 2 தூரிகைகள், 6 பாய்கள் நம்ம ஒரு ஆண்டுக்கு எடுக்க முடியுங்க. அமெரிக்கா, ஜெர்மன், இத்தாலி, பிரிட்டன், பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கு பணப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவுக்கு 200 கோடி அந்நிய செலவாணி கிடைக்கிறது. இப்படி ஏற்றுமதி செய்கிறதுல கோவா முதல் இடத்துல இருக்குங்க. விவசாயம், கைத்தறிக்கு அடுத்ததாக பேரளவு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த பனைமரம் பங்களிக்குதுங்க. 1985 முதல் 86ஆம் ஆண்டில் இந்தியாவில் 6.94 லட்சம் மக்களுக்கு இந்த பணத்தொழில் வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கு. அதில் தமிழ்நாட்டில் 5.87 லட்சம் வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கு. இதோட பயனை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான பனை தொழிலாளர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் தான் இருக்காங்க. ஒரு பனை தொழிலாளர் நாள்தோறும் 10 மணி நேரம் முதல் 15 மணி நேரம் வரை அவர்கள் தொழில் செய்வதற்கு 15 ரூபாய் அவர்களுக்கு ஊதியமாக இருக்கிறது. அவர் ஏறும் பனைமரத்தை வச்சு தான் அவங்களுக்கு கணக்கு. அவங்க எத்தனை பனைமரம் ஏறுறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு கணக்கு. அவங்களுக்கு ஒரு பணத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. இப்படி பனைத்தொழில் செய்கிற 67.85 விழுக்காடு குடும்பங்களுக்கு சொந்த பனைமரம் கூட கிடையாது. அதுக்கப்புறம் பனைமரத்தில் உள்ள பொருட்கள் உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு தீர்வு தருது. விரிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பனைமரம் ஓலைகள் அந்த பனை பெட்டி செய்கிறதுக்கு அந்த காலத்தில் அப்போ உள்ளவங்கன்னா அதில் தான் உணவு எல்லாமே எடுத்து செல்வதற்கும் ஒரு கடையில் போய் ஒரு பொருட்களை வாங்கி வரைக்கும் அதான் பயன்படுத்தி வராங்க. அந்த 15 வைக்கிறவங்க கூட அந்த ஓலையிலே குடிக்கிறதுக்கும் உணவு உண்றதுக்கு இப்படி அந்த ஓலை கூட பயன்படுது. அந்த பனை மரத்தின் சட்டம் வீடு கட்டுறதுக்கும் அந்த பனை ஓலை அந்த வீட்டுக்கு மேலே உள்ள கூரைக்கும் அவ்வளோ குளுமையான காற்றையும் இயற்கையான வாழ்வையும் நம்மளுக்கு தந்துச்சுங்க. இப்படி இந்த பனைமரத்தில் உள்ள எல்லாமே மனிதருக்கு பலவிதமான பயன்களை தருதுங்க. இப்படிப்பட்ட பனைமரம் வளர்வதற்கே பல ஆண்டுகள் ஆகுது. இப்படிப்பட்ட பனைமரமும் குறைந்து கொண்டு வருகிறது, பல தொழில்களும் குறைந்து கொள்கிறது. இயற்கை இருக்க மாறிக்கொண்டே நம்ம செயற்கை நோக்கி போகிறோம். அன்று 100 ஆண்டுகள் வாழ்ந்த மக்கள் இன்று 60 ஆண்டுகள் என கணக்கிடக்கூட நம்மளால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தில் சொல்லப்போனால் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் போயிட்டுருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லிட்டேன். இது போன்ற பனைமரத்தை பற்றி உங்களுக்கும் பல தகவல் தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது கதை போமா சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.